பார்த்து கொண்டிருப்பது நியூ ஏதேன் டிவி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் யோனா 4ஆம் அதிகாரம் 6ஆம் இறைவசனம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகி கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கே யோனா குறித்து இன்றைக்கு தினவசனத்தில் நாம் சிந்திக்கிறோம். யோனா கடல் மீது அதிக விசுவாசம் உள்ளவன், ஆனால் மிகவும் ஒரு பயந்த சுபாவம். அப்போ யோனாவை ஆண்டவர் கருவியாக பயன்படுத்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு வேலையை சொல்லுகிறார். யோனா என்று கூப்பிடுகிறார். நிறைய நம்ம பைபிளில் பரிசுத்த வேதாகமத்தில் அவர் பேர் சொல்லி ஒவ்வொருத்தரைய கூப்பிட்டு பார்க்கணும். ஒரு மகனை கூப்பிடுற மாதிரி உரிமையாக கூப்பிடுவார். அது மாதிரி தான் யோனா, நீ அங்கே நினைவை பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்க மக்களை மனம் திரும்ப நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யோனாவுக்கு போக பயம். ஏன்னா நினைவு பட்டணத்தில் இருக்க படை வீரர்கள் அதிகமாக உள்ள ஒரு பட்டணம், ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகணுமே அப்படின்னு ஒரு பயம். அப்போ அந்த இடத்துக்கு போகாமல் இவர் வேறு இடத்துக்கு போயிடுறார். போகும்போது தான் அங்கே படகுல ஏறி போகும்போது அப்போ திடீர்னு அலைகள்லாம் வருது. அலைகள் வந்த பிறகு எல்லாரும் தன்னுடைய கடவுளை வேண்டுறாங்க. அப்போது அந்த கடவுளுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா இது யாருடைய வெளிப்பாடு, இது எந்த கடவுளோட இது அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை வணங்குறாங்க. ஆனால் அவங்களாம் கிடையாது. கடைசியில் இந்த யோனா இவர் தான் காரணம் அப்படின்னு தெரிய வருது. அப்போ நீங்கள்லாம் எனக்காக கஷ்டப்பட வேணாம், நீங்கள் வேணும்னா என்ன தூக்கி கடலில் போட்டுருங்க. அப்போ யோனாவை தூக்கி கடலில் போட்டாச்சு. அப்போ போட்டோன்னு என்ன ஆகுது, பெரிய திமிங்கலம் முழுங்கி. அப்போ உள்ளே இருந்துட்டு அப்போ அந்த சூழல் எப்படி இருக்கும், ஒருவேளை நம்மளும் அது மாதிரி ஒரு திமிங்கலம் முழுங்குனா என்ன ஆகும், மயக்க மட்டும் விழுந்து நமக்கு அந்த சூழ்நிலையை சகிக்க முடியாது. ஏன்னா உடலுக்குள்ளே நம்ம போகிறதுனா எப்படி இருக்கும், காற்று இருக்காது, வெளிச்சம் இருக்காது, மூச்சு திணறும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஆண்டவரை அப்போது ஜெபத்தில் நம்ம கூப்பிடணும் அப்படின்றது யோனாவுக்கு தெரிந்தது. ஆண்டவரே என்னை மன்னித்திருங்க, நான் தெரியாமல் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த திமிங்கலமே கரையோரமாக யோனாவை முழுங்கினதை கக்கிட்டு போயிடுது. அப்போ அப்புறமா தான் அவன் சிந்தனை அந்த நினைவு பட்டணத்துக்கு போய் இப்படி ஒரு சூழல் வருது. அதுக்கு முந்தின வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். பின்பு யோனா நகரத்திலிருந்து 5ஆம் வசனம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிலையில் உட்கார்ந்திருந்தான். இது என்னன்னா நினைவுபடுத்து போயாச்சு. ஆனால் யாரும் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. மனம் திரும்புங்கள் அப்படின்னு. ஏன்னா அங்கே பல கொடூரமான செயல் பாவங்கள்லாம் நடக்குது, விசாரங்கள் நடக்குது, இப்படி இருந்தது. ஆனால் யாரும் யோனாவை கண்டுக்கல. அப்போ சரி அப்படின்ட்டு வெளியே இந்த ஒரு வெளியே உட்காந்து ஒரு கூடாரம் போட்டிருக்கேன். யோனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் விசுவாசித்து சொன்னது நடக்கணும், நடந்தால் தான் அவங்க நம்புவாங்க, இல்லைன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்றது யோனாவுடைய சிந்தனையாக. இப்போ இன்றைக்கு கூட நம்ம ஜபிப்பதற்கெல்லாம் ஆண்டவர் உடனே நம்ம பதில் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கும்போது பதில் கிடைக்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ பதில் கிடைக்கிறதுக்காக தான் சில சமயங்களில் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது அது தவறாக மாறிவிடும். ஆண்டவருடைய பதிலுக்காக நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். அப்போது இது பாருங்க, யோனா மேலே அப்போ எவ்வளோ ஒரு அக்கறை.
அவன் வந்து கோவத்தில் வந்து வெளியே வந்து கூடாரம் போட்டு உட்காந்துருக்கான். இப்படியாவது அதாவது அதில் ஒரு திரைப்படம் கூட இருக்கிறது யோனான்று, அதை பார்த்தா அவங்களால நல்லா விளங்கிக் கொள்ள முடியும். இப்படி ஊற்று ஊற்று பார்க்குறான், வெயிலாக இருக்குது, வெயிலெல்லாம் பார்க்குறான், எங்கே இன்னும் அடிக்கலையே. இப்போ நம்மளை வாச்சிருந்தா என்ன ஆஹா என்னன்னா இன்னும் கடவுளுடைய அரசாங்கம் வரலையே இப்படி காத்துட்டு இருக்கும். அப்போ அது மாதிரி வெயில் ஆகுது, அப்புறம் இருட்டிடுது, அப்புறம் அவன் தூங்கிடுறான். சரிங்களா, திருப்பி அந்த அந்த ஆமணக்கு செடி வந்து வாடி போய் திரும்பி மூஞ்சில வெளிச்சு. அது மாதிரி யோனாவுக்கு மேலே அளவு கடந்த அக்கறை உண்டு. அதோட நினைவுபடுத்துனது இருக்க அத்தனை மக்களும் மேலேயே அக்கறை உண்டு. அப்போ இந்த இந்த ஆமணக்கு செடி வந்து வாடி போனதை நினைச்சு இவ்வளவு கவலைப்படுறீங்க. அது மாதிரி நினைவுபட்ட மக்கள் எப்படி இருக்காங்க, நான் கவலைப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அப்புறமா தான் யோனா மனம் திரும்பினார். இது இந்த உதாரணம், இந்த வசனம் மூலியமாக ஆண்டவர் நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, சில விஷயங்களுக்கு ஜெபித்தால் அவர் பதில் தருகிறார். சில நேரத்திலே நமக்கு பதில் கிடைப்பதில்லை. பல ஆண்டு காலமாக ஜெபிப்பவர்களும் உண்டு. ஏன்னா நான்லாம் வந்து இந்த ஊழியத்துக்காக 10 வருஷமா ஜெபித்து இல்லை 10வது வருஷத்துல தான் பதில் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த ஜபத்திற்கு எப்போது வேணாலும் ஆண்டவர் நம்ம பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருந்தோம்னா கண்டிப்பாக ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை அதிகமாக நாம் செய்வோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு இந்த வசனத்தின் மூலியமாக யோனாவுக்கு இருக்கும் இந்த சூழல் மாதிரி தான் நம்மளுக்கும் இருக்கிறது. சில விஷயங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை, ஆனால் பொறுமையாக நம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படுவார். எனக்கு வெளிப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய வெளிப்பாடுகளும் நம் வாழ்வில் வர ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த யோனாவுக்கு நீர் வெளிப்பட்டது போல எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நீர் வெளிப்படும் ஆண்டவரே, எங்களுக்கும் நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்னவென்று நீர் என்ன சிந்திக்கிறீர் என்று எங்களுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. அதற்காக நான் ஜெபிக்கிற கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய பாவங்களையும் நீ தயவாக மன்னியும் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவை, துதிக்கிறோம்ப்பா. அப்போ இந்த யோனாவுக்கு இருந்த விசுவாசம் போல எங்களுக்கும் அந்த விசுவாசத்தை வருவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஜபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது இன்னும் பலப்பட அவர்கள் தொடர்ந்து உண்மை நோக்கி ஜெபித்து உம்மோடு பேசுவதற்கு நீர் ஒரு நல்ல நேரங்களை காலங்களை நீர் வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி அப்பா. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே அப்பா. நாங்கள் எப்பொழுதும் உண்மை நோக்கி இருக்க, உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ்வதற்கு தேவ கிருபை செய்யும். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகவல். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூ ஏதேன் டிவி.